ஹாய் ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எருக்கஞ்செடியை வச்சு நம்ம போரான் ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். இயற்கை முறையில் நம்ம ஒரு 10 கிலோ எருக்கஞ்செடியை வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக போரான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எருக்கங்கடைசல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து தென்னஞ்செடியோட ஊட்டச்சத்துக்கும் மரம் வந்து நல்லா மட்டையை வந்து நல்லா விரிவாக்க இது வந்து உதவும். இங்கே 10 கிலோவோட எருக்கஞ்செடியை வந்து நம்ம துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கோம். அதை ஒரு பேரலில் 10 கிலோவுக்கு 1 கிலோ நாட்டு சக்கரை வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி போடலாம்னா, ஒரு லேயர் வந்து எருக்கஞ்செடி, இன்னொரு கைப்பிடி அளவு நாட்டு சக்கரை வந்து நம்ம திரும்பி போட்டு ஃபில் பண்ணிட்டு வரணும். நம்ம கலக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ப்ராசஸ் சீக்கிரமாக முடியும். நம்ம 10 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டு தண்ணி ஊற்றுறோம். இந்த எருக்கங்கடைசல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்கு இல்லாமல் செடிகளுக்கும் பழங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இது ரெடியாக 15 நாள் ஆகும். இந்த பேரல் மேலே நம்ம ஒரு நல்ல பிளாஸ்டிக் பை அதை வந்து போட்டு நல்லா மூடிடணும், காற்று போகாமல் இருக்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பாய் பாய்.